என்ன சொல்றேன்னா, நான் அவருக்கு மணிமண்டபம் மட்டும் கட்டினா பண்றாங்க. இது ஒரு பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி அவர் சிலையை முன்னுக்கு வச்சு பண்ணா ஏழை வாழை பூரா இங்கே பூரா லட்சக்கணக்கில் கல்யாண மண்டபத்துக்கு ஆடையை கொடுத்துக்கத்தான் இருக்கும். பேருக்கு தான் இங்கே உள்ளுக்குள்ள போனீங்கன்னா பாப்பாவட்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வறுமை கொடுத்து. அதனாலதான் நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை இராமநாதபுரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து மறைந்த PK மூக்கையாத்தேவருக்கு உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்தார். இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா தலைமையில் உசிலம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியின் பழைய கட்டிடங்கள், பழைய விடுதி பகுதிகளை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் திரு பி. மூர்த்தி அவர்கள் மூக்கையாத்தேவருக்கு மணிமண்டபம் மட்டுமல்லாது நூலகம், திருமண மண்டபம் கட்டி அனைத்து மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அமைக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அதன்படி அரசு மேல்நிலைப் பள்ளியின் பழைய கட்டிடம் மற்றும் விடுதி இருந்த இடம் சுமார் 1.5 ஏக்கர் அளவில் இருப்பதால் மணிமண்டபம் அமைக்க தேவையானதாக உள்ளதாக கூறி இதே இடத்தை மணிமண்டபம் அமைக்க வருவாய்த்துறை வழங்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில்தான் PK மூக்கையாத்தேவர் பள்ளி படிப்பை முடித்தார் என்ற வரலாறும் உள்ள சூழலில் விரைவில் உசிலம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியின் பழைய கட்டிடங்கள் இருந்த இடத்தில் விரைவில் மூக்கையாத்தேவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.